தூத்துக்குடி மாவட்டத்தில் கலெக்டர் செந்தில்ராஜ் பணியில் இருந்த பொழுதே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நியூஸ் பேப்பரில் வைத்து வடை பஜ்ஜி போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்கின்ற உத்தரவானது நிலுவையில் இருக்கின்றது. இதனால் தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பல்வேறு அபராதங்கள் விதித்து பல கடைகள் சீல் வைக்கப்பட்டு பல அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது அவர்களை அறியாமல் அவர்கள் நியூஸ் பேப்பரில் வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி செல்லும் அந்த சாலையில் வெங்கடேஸ்வரா டீ கடை ஒன்று பழைய டோல்கேட் இடத்தில் இருக்கின்றது. அந்த கடையில் மக்களுக்கு வழங்குவதற்காக வாழை இலையில் வைத்திருக்கிறார்கள், கண்ணாடி பேழையில். ஆனால் பார்சல் என்று வரும் பொழுது அவர்கள் நியூஸ் பேப்பரில் வைத்து வடை பஜ்ஜி போன்ற உணவு பண்டங்களை பொட்டலம் போட்டு வழங்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவரை நேரில் சந்தித்த பொழுது அவர்களிடம் பஜ்ஜி கேட்ட பொழுது உடனடியாக நியூஸ் பேப்பரில் வைத்து மடித்து தருகிறார்கள். ஏன், எதற்காக என்பதுதான் மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகும். மக்கள் பணம் கொடுத்துத்தான் உணவு பண்டங்களை வாங்குகிறார்கள். ஆனால் அதை விற்பனை செய்யும் இந்த கடைக்காரர்கள் வெள்ளை பேப்பரில் வைத்து வழங்கியிருக்கலாம் அல்லது வாழை இலையில் வைத்து வழங்கியிருக்கலாம். ஆனால் மக்கள் எப்படி எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நமக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் விற்பனை செய்கிறார்கள். வடையோ 8 ரூபாய் 10 ரூபாய் என்று வியாபாரம் வைக்கிறார்கள். ஆனால் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று இவர்களை போன்ற வியாபாரிகள் சிந்திப்பது கிடையாதுதான். இதுதான் மிக வருத்தமான செய்தியாகும். நாம் 4 பேருக்கு நல்லது செய்தால்தான் நமது குழந்தைகள் வருங்கால சந்ததியினர் நன்றாக இருப்பார்கள் என்று ஒவ்வொரு வியாபார மக்களும் எண்ணினால் மக்களும் நோயில்லாமல் வாழ்வார்கள். கேன்சர் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள். கேன்சர் நோய் இந்த கொடிய கருப்பு மையிலிருந்து வருகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை எவ்வளவு அறிவுறுத்தியும் இவர்கள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல செயல்படுகிறார்கள். இதுதான் வேதனையான விஷயமாகும்.